ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்லைன் ஜாப் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன் ஜாப் உங்களுக்கு என்ட்ரி ஆகணும்னு சொல்லி ஒரு தோட் ஒரு திங்கிங் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால், நீங்கள் சில விஷயங்களை கேர் பண்ணி கொள்ளணும். பேஸாக வச்சு தான் அந்த ஆன்லைன் ஜாப்பை செலக்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. இந்த ஆன்லைன் ஜாப்பில் ஏமாற்றப்படுறாங்க. அடுத்தது ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நாங்கள் மெயினாக எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எதெல்லாம் பேஸாக வச்சு இந்த ஆன்லைன் ஜாப்பை செலக்ட் பண்ணணுங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் லைஃப்லும் மணி மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக உங்களுக்கு ஆன்லைன் சூட்டபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரஸ்டடாக இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற நீங்கள் எந்த ஒர்க் பண்ண போகிறீங்களோ ஆன்லைனில் அந்த ஜாப் ட்ரஸ்டடான சைட்டாக இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையான சைட்டுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆன்லைன் வேர்ல்டில் நம்பர் ஒன் இருக்கிற ட்ரஸ்டடான சைட்டாக கூகுள் அட்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் அட்சென்ஸ்னா நீங்கள் கூகுள் அட்சென்ஸில் மணி ஏர்ன் பண்ணணும்னா உங்கள்கிட்ட யூடியூப் இருக்கணும். உங்களோட காலத்தளம், அதாவது நீங்கள் ஆன்லைன் ஜாப் மணி மேக்கிங்கில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், அல்லது ஒரு வெப்சைட் ரன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், அல்லது ஒரு மொபைல் ஆப் ரன் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதில் மூன்றில் ஏதாவது செலக்ட் பண்ணால் உங்களை கூகுள் அவங்களோட அட்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணி வச்சு அவங்க உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. இவங்க எந்த ஒரு காலத்துலேயும் ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் ஜென்யூனாக ஒர்க் பண்ணும்போது அவங்க ஜென்யூனாக பே பண்ணுவாங்க. இது தவிர யூடியூப் வெப்சைட் ரன் பண்ணும்போது வேறு அட்வர்டைஸ்மெண்ட் சைட் எல்லாம் இருக்குது. பட் இருந்தும் யூடியூப் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் யூடியூபுக்கு அடுத்ததாக தான் இருக்குது. மெயினாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூகுள் தான். ஸோ அதர் சைட், அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே இந்த நியூ பாக்ஸ் மற்ற சைட், இதெல்லாம் பொதுவாக எங்களை என்ன பார்வை இருக்குன்றது சொன்னால் 5 வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் இருக்குங்க. இந்த மைக்ரோ டாஸ்க் செய்யக்கூடியவங்க, ஃப்ரீலான்ஸ் சைட் செய்யக்கூடியவங்க 5 வருஷத்துக்கு கூட பிஸ்னஸில் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களோட யூசர்ஸுக்கு நல்ல பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவங்களை நாங்கள் நம்பிக்கையானாக்குன்னு சொல்லுவோம். ஸோ நியூ பாக்ஸ் ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனி, அதே மாதிரி வைசன்ஸும் அப்படி ஒரு சர்டிஃபைட் கம்பெனி. ஸோ அதனால் நாங்கள் இதை எப்போதுமே ஒரு நம்பிக்கையான தளமாக ஒர்க் பேஸாக வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. மெயின் அந்த கூகுளில் அட்சென்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ யூடியூப் அல்லது நீங்கள் வெப்சைட் அல்லது இது ரன் பண்ணுறது ஏன்னா மொபைல் ஆப், இதில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதமாவது 6 மந்தாவது எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டி வரும். பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ட்ரஸ்டட் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண போகிற நீங்கள் வெப்சைட்டை செலக்ட் பண்ணணும், எடுத்த உடனே ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி நீங்கள் இன்வால்வ் ஆகினா உங்களுக்கு அந்த $1 வேல்யூ விளங்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹைப் சைட் காட்டுறேன். ஹை ஈல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைப் இப்போ RTF அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. அதில் இதில் பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு டெய்லி 2.3% டெய்லி லைஃப் டைம், அதே போல் 2.8%, 3.3% அப்படின்னு சொல்லி லைஃப் லோன் தருவாங்க. நீங்கள் அப்படி $500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு பர்சன்டேஜில் இப்போ மந்த்துக்கு $308 அப்படி தருவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணுவீங்க? உங்களால், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போதுமே உங்களுக்கு ரிஸ்க்காக தான் இருக்கும். இப்படி யாருமே செய்கிறதில்ல. இப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, இதை மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைங்கிறது தான் கரெக்டு. எனக்கு ஒர்க் பண்ண இல்லாது, எனக்கு டைரெக்டாக நான் சும்மா இருந்துட்டு உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகணும்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு யாருமே கஷ்டப்படாமல் அந்த இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஒர்க்கிங் கட்டாயம் இங்கே இருக்கணும். ஸோ ஃபோரெக்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தளங்களோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லைஃப்ல இன்கம் ஆன்லைன்லேருந்து வரும்னு சொன்னேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஈஸி ஒர்க் கேன் கம்ப்ளீட் எனிவேர். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண போகிற வெப்சைட்டில் எல்லாமே ஈஸி ஒர்க்காக இருக்கணும். நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவர் அல்லது ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்கில் இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிசைனிங் தெரியும்னு சொன்னால் உங்களோட பர்சனல் இதுக்கு ஓகே நான் டிசைனிங் செய்வேன், எனக்கு அப்படியே நீங்கள் வேணும்னா
ஓகே. பட் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து நீங்க லேர்ன் பண்ற அந்த விஷயத்த வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் குடுக்கணும். அது உங்களோட ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன மட்டுமே பேஸ் பண்ணக்கூடாது. டிசைனிங் தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டுமே நீங்க சொல்லிக் குடுக்கணும். அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட ஆட்கள தேடித்தான் போக வேண்டி வரும். பட் நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஜொப்ப நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியோ பாக்ஸில் ஒரு ஜாப் இருக்குது, வால்மார்ட் இருக்குது. வால்மார்ட்டில் ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பர் 393 இருக்கிற ஒரு நம்பர், இது வந்துட்டு யூபிசி நம்பர் 393 எஸ் இங்கே இருக்குது. ஸோ ஹவு மெனி இருக்குது, 1 இருக்குது. எத்தனை அதில் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணப்படுறது, எவ்வளோ அதோட ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க, 4.84 இவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் இதை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் கேட்டகரைஸ் பண்ணுறதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தனியாக டிசைனிங் மட்டும் செய்வீங்கன்னா அவங்க டிசைனிங்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலாட்டி உங்களோட டிசைனிங்கில் நல்ல ஒரு இன்கம் வருதுன்னா அவங்க டிசைனிங் லேர்ன் பண்ணணும். டிசைன் அதுக்கு கொஸ்ட் ஆகும். பட் இது அப்படி இல்லை. நீங்கள் உங்களோட கை பழக்கத்துக்கு நீங்கள் சும்மா பார்த்து இது செய்கிற விஷயங்கள் தானே. ஸோ எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியான ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஈஸியான ஜாப் தர ஒரு வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்து நாலேஜ். அடுத்தது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லேயும் இது போகும் அங்கே வந்து உங்களோட நாலேஜை தான் நீங்கள் எடுக்கிற, அவங்களோட நாலேஜை மட்டும்தான் எடுக்கிறது. எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வெப்சைட்டுகளில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரெஸ் கேட்டகரைஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் ஜஸ்ட் வந்து இது எப்படிங்கிற நாலேஜ், இது எப்படி செய்கிறாங்கிற நாலேஜை மட்டும் நீங்கள் எடுக்கிறது. எடுத்துகிட்டு அதை நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். லைக் நியூ லைசன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இவங்க கம்பெனியை முன்னாலும் நீங்கள் வேறு வேறு இடத்துல லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி மணி வருது, அதுலேருந்து உங்களுக்கு எப்படி தராங்க, அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது அவங்களே தங்கியிருப்பீங்க. அவங்களில் தங்கியிருக்காமல் நீங்கள் நாலேஜை லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க விட்டுட்டு போனாலும் நீங்கள் ஒரு வேற ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குட் இன்ஸ்ட்ரக்டர் டில் யூ கெட் ஃபுல் நாலேஜ். அதாவது நீங்கள் ஃபுல் நாலேஜை ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டை பற்றி நீங்கள் இதில் லேர்னிங்க்கு சரியான ஒரு இது வரும் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர், அதாவது அது பிடிஎஃப் புக்காகவும் கூட இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், அல்லது யூடியூப் சேனல் யாராகவும் இருந்தாலும் இருக்கலாம், நோ இஷ்யூ. பட் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு தேவை. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பே லெஸ் டில் யூ லேர்ன் ட்ரிக். அதாவது இங்கே சில ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லெஸ்ஸாக தான் பே பண்ணுவாங்க. இதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க, இதில் என்ன ஒரு 2 சென்ட்ஸுக்கு 6 சென்ட்ஸுக்கு ஜாப் தராங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒரு சேலரி எடுக்கிறீங்கன்னா அவுட் ஆஃப் த ஆன்லைன்லேருந்து அவுட் ஆஃப் த, அதாவது நீங்கள் ஆஃப்லைன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கும்போது சென்ஸ் கணக்கில் தான் வரும். பட் நீங்கள் அந்த ட்ரிக்கை லேர்ன் பண்ண வரைக்கும் அவங்க உங்களுக்கு சென்ஸ் கணக்கில் பே பண்ணுவாங்க. அது அந்த ட்ரிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது பிறகு எவ்வளோ வேணாலும் லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா. ஸோ இதில் வந்து ஒர்க் இப்படி தான் இருக்கணும். பர்டிகுலராக ஒர்க் எந்த ஒரு இது எந்த பேஸை வச்சு இந்த ஒர்க் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக இப்படி ஜாப்புகளில் ஒர்க் பண்ணது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகலாம். ஸோ நாங்கள் ஃபுல் கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நியோ பாக்ஸில் வந்து இப்போ ஃப்ரீ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்களுக்கு நிறைய ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுற அக்யூரஸியாக ஃபுல்லாக எப்படி ஏர்ன் பண்ணுறங்கிற கைடை நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணுறதுக்குரிய ஒரு சரியான ஒரு அடித்தளத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் மணி மேக்கிங் பண்ணிக்கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் வைக்கிறார்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபேஸ்புக் லிங்கையும் கொடுக்குறேன். ஃபேஸ்புக் பேஜில் நான் நிறையவே போஸ்ட் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் ஒரு தரம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.